السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1500வது மீலாதுன் நபி விழாவை நம்முடைய அமைப்பு சார்பாக, நம்முடைய மதரசா சார்பாக சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துக்களில் ஒருவனாக நம்மை பிறக்க வைத்திருப்பதற்கு நாம் ஆயிரம் நன்றிகள் தெரிவித்தாலும் அது தகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஏதோ ஒன்றில் உரித்தானவர்களாக நாம் இருந்தால் அது காலில் அணிகின்ற செருப்பாக இருந்தாலும் அது உயர்வானதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுக்கு செல்லுகிற பொழுது அவர்களுடைய பாதணிகளோடு அவர்கள் அந்த விண்ணுலகை கடந்து அல்லாஹ்வுடைய தரிசனத்துக்கு சென்றார்கள். ஏனென்றால் அந்த பாதணிக்கு கிடைத்த புனிதம், அந்த பாதணிக்கு கிடைத்த பாக்கியம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாதத்தை தொட்டது என்ற காரணத்தினால். ஆனால் அதே நேரத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வோடு வசனிக்க வேண்டும் என்று விரும்பிய பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், ஃபஹ்லா நஅலைக, உங்கள் 2 செருப்புகளையும் கழட்டி விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைத்தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புனிதம் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் உள்ள அல்லாஹ் கொடுத்த ஒரு வித்தியாசத்தை உணர்த்துகின்ற சம்பவமே தவிர, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல், சகல நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லோரும் மேன்மையானவர்கள். ஆனால் பாதணியில் கூட அடுத்த ஒரு நபி, அடுத்த ஒரு ரசூலை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த பூமியில் அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்வதற்காக செருப்பை கழட்டிவிட்டு வாருங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்று சொன்ன அல்லாஹ் 7 வானங்களை கடந்து, ஜிப்ரீல் அதை கடந்து செல்ல முடியாத சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து, அந்த எல்லையை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய பாதணியோடு செல்கிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட பாக்கியம்! அதுதான் அவருடைய பாதத்தில் பட்ட பாதணிக்கு இந்த நிலை என்றால், சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிட்டு விட்டு கை துடைக்கின்ற ஒரு துண்டு என்னிடத்தில் இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாபிஈன்கள், சஹாபாக்களுக்கு பிந்தியவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடைகள் செய்த ஒரு சஹாபி. அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு செல்கிறார்கள். இந்த துண்டை கைதுடைக்க கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னர் தன் வீட்டிலே எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் அந்த பிடவை துண்டை போட்டார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது எரியவில்லை. தாபிஈன்கள் கேட்டார்கள், இது என்ன என்று கேட்டார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்கள் கை வாய் துடைத்த துண்டு.
அதை நெருப்பில் போட்டால் எரிவதில்லை என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்டு அல்லாஹ் எரியலையே. நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், வகுல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமா அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ குளுமையாக சாந்தமாக மாறிவிடு என்று அல்லாஹ் சொன்னான். அது அவர்களை சுடவில்லை. அது ஒரு நபி, ஒரு ரசூல். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் வாய் துடைத்த அந்த துண்டு கருகவில்லை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட், ஒரு கௌரவத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலில் பட்ட அந்த துணிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இதை மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலோடு பட்ட அந்த துணிக்கு இந்த பாக்கியம் என்றால், எங்கள் இதயத்தில் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை குடியிருத்தாட்டினால், நிலைக்க செய்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பில் நாங்கள் அன்பை பெற்றுவிட்டால், அவர்களுடைய இதயத்திலே இடத்தை பிடித்து விட்டால், அதனுடைய பவர் எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய கல்பில் ஒரு கடுகளவு, கடுகு எவ்வளவு பெருசு, பூமியையும் கடுகையும் வச்சா எவ்வளவு பெருசா இருக்கும்? அளக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு தானே இருக்கு. சந்திரனையே அளக்கலாம், சூரியனை அளக்கலாம். சூரியனை உலகத்தை விட, பூமியை விட பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம வாழ்ற பூமியை வச்சு கொள்ளுவோம். ஒரு கடுகுக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய கல்பில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை கூட அல்லாஹு தஆலா நரகத்திலே நுழைவிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார கல்பில ஒரு கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர் கூட நரகத்துக்கு போக மாட்டார், சொர்க்கம். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றார்களை விட, பிள்ளைகளை விட, உறவுகளை விட, உலகத்தில் இருக்கின்ற அத்தனையை விட, உங்கள் உயிரை விட என்னை யார் அன்பு வைக்கிறீர்களோ அவர்களுடைய ஈமான் பரிபூரணமாகிவிட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அன்புக்கு கிடைக்கிற சன்மானம் இதான். அப்ப இந்த ரபியுல் அவ்வல் உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கின்ற இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் அனைவரும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மக்களாக, அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக, பாக்கியம் பெற்ற மக்களாக நாங்கள் ஆக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சகோதரர்கள் அயராது இரவு பகலாக பாடுபட்டு, நம்முடைய சகோதரிகள் அயராது பாடுபட்டு, செல்வத்தாலும் பொருளாலும் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தமது செல்வங்களாலும் தம்முடைய உடலாலும் அர்ப்பணம் செய்த உத்தம உண்மையான அன்பு கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் கொண்ட மூமின்களாக நம்முடைய சகோதர சகோதரிகள் கடுமையாக பாடுபடுகிறீர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் இந்த பாடுபட்டவர்கள், உதவி செய்தவர்கள், ஒரு சிறிய குச்சையாவது தூக்கி வைப்பதற்கொண்டு இதற்கு யாரெல்லாம் அர்ப்பணிப்பாக பாடுபட்டீர்களோ அனைவருக்கும், ஒரு ரூபாயேனும் யாரெல்லாம் செலவு செய்தீர்களோ அத்தனை பேருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு ஸலவாத்தாவது ஓதிய அத்தனை பேர்களுக்கும், இதற்காக உணவு ஏற்பாடுகளை செய்து இதற்கான செலவீனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை, ஷஃபாஅத்தை எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூரண ஈமானையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்விலே இடம் பிடித்த அடியார்களாகவும், அவர்களை எமது கல்புகளிலே உயிருக்கு உயிராக, உயிருக்கு மேலாக சுமந்திருக்கின்ற நல்ல மக்களாகவும் நம் அனைவரையும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள் புரிவதோடு நம்மில் நின்று ஏற்படக்கூடிய குறைகள், தவறுகள், பாவங்கள், பிழைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து இம்மையில் அவர்களின் மஹப்பத்தோடு வாழ்ந்து மறுமையில் அவர்களின் ஷஃபாஅத்தை பெற்ற மக்களாக ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.